என்னென்ன ப்ரைஸில் வந்திருக்கு மற்ற என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்திருக்குன்னு தான் நான் இன்னைக்கு பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா முதலாவதாக பேசிக் லெவலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவோட எஸ் லெவல் என்ற ஒரு கேமிங் மவுஸ் தான் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா கேமிங் லுக்கோட வருது. அதோட பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் 1400 வருது. அதோட 6 மாத வாரண்டியோட வந்துருக்கு. மற்றது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3600 DPI வரைக்கும் இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் DPI கண்ட்ரோல் பண்ணி கொள்ளலாம். இந்த பட்டன் எக்ஸ்ட்ராவாக இதுக்காக வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவ்வளோவோட S11 Pro அந்த கேமிங் மவுஸ் தான் வருது. இது பார்த்தீங்கன்னா 1600 வருது. இதில் பார்த்தீங்கன்னா பேக் ஃபார்வர்ட் பட்டன் மற்றது பார்த்தீங்கன்னா DPI சேஞ்ச் பண்ண முடியாத பட்டன் அதோட பார்த்தீங்கன்னா இந்த நோம்பில் வர மாதிரி தான் வருது. ஆனால் ஒயிட் கலர் மவுஸ். இதோட மேக்ஸிமம் DPI பார்த்தீங்கன்னா இது 3600 DPI வருது. அவ்வளோ பிராண்டு S12 என்ற மவுஸ் தான். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2400 தான் வருது. பட் இது ஒரு பிக்கஸ்ட் மவுஸ். அதோட கைக்கு கம்ஃபோர்ட்டாகவும் இருக்கும். DPI பட்டன் அதை தவிர அனைத்து பட்டன்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கு. பேக் ஃபார்வர்ட் அதோட பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய மாதிரி இன்னொரு பட்டன் எக்ஸ்ட்ராவாக வருது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500 4 மாத வாரண்டி தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா F805 என்ற மாடல் தான். இது பார்த்தீங்கன்னா 2800. அதோட பார்த்தீங்கன்னா சொஃபியா சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் சொஃபியாவை யூஸ் பண்ணி நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்கணும். அதோட பார்க்க ஒரு லுக்காக இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா DPIக்கு ப்ளஸ் மைனஸ் அந்த தனியாக பட்டின் இருக்குது. மற்ற பேக் ஃபார்வர்டும் தனி பட்டினாக வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா S18 என்ற கேமிங் மவுஸ் தான். இது பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துருக்கு. இது 4500 வருது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட்டை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். வெயிட் மேனேஜ்மெண்ட் இந்த மவுஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட்டை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்காகவே தனியாக எக்ஸ்ட்ராவாக வெயிட்ஸ் 4 இதுலேயே இன்க்ளூடில் வந்துடும். அதோட பார்த்தீங்கன்னா 4500 தான். நீங்கள் இதில் சொஃபியா சப்போர்ட் இருக்குது. அதனால் நீங்கள் சொஃபியாவில் வச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பட்டின்ஸ். இது பார்த்தீங்கன்னா அவ்வளோட FX5 என்ற மவுஸ் பேட் தான். இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4500. இது பார்த்தீங்கன்னா போர்டர்லேயே லைட்ஸோடு வந்து இதில் வீடியோவில் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். மற்றது இதோட வாரண்டியும் அதே மாதிரி 6 மந்த் வாரண்டியோட தான் வருது. அவ்வளோ உங்களுக்கு தேவையான வேறு கீபோர்ட்ஸ் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பண்டையில் எடுத்து தருவோம். மற்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு பேசிக் கீபோர்ட். இது பார்த்தீங்கன்னா பார்க்க உங்களுக்கு கேமிங் லுக்கில் தரும். அதாவது பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3200 தான் தரும். அடுத்ததாக பார்த்தோம்னா ஒரு மினி கீபோர்ட் ஒன்று தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3200 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி கொள்ளலாம். அதோட பார்த்தீங்கன்னா 6 மந்த் வாரண்டியோட நல்லா வருது. இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு அவ்வளோ ப்ராடக்ட்ஸில் ஏதாவது வேறு டீட்டெயில்ஸ் தேவையான ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களை கண்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் நான் சென்ட் பண்ணுவேன். இதை தவிர பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ராடக்ட் தவிர எங்கிட்ட பார்த்தீங்கன்னா பிசி பில் மேலே லேப்டாப்ஸ் என்ன தேவையோ நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா பிசி பில்லுக்கான கோடேஷன்ஸ் ஏதாவது தேவையானாலும் ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பரை கண்டெக்ட் பண்ணிங்கன்னா எங்களை கீமாக உங்களுக்கு கோடேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். அது ஓகேன்னா நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணி நீங்கள் பிசியை பில் பண்ணிக்கொள்ளலாம். அவங்கள அதர் பிசி பில்ஸ் எல்லாம் அவங்க யூடியூப் சேனலில் நாங்கள் வீடியோஸ் போடுறோம். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். அதோட பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அதோட பிசி பில் பண்ணுறதுக்கு எதுவித சார்ஜஸ்மே நாங்கள் பெற்றுக்கொள்றதில்ல. Windows 11 பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரிஜினலே போட்டு தந்துடுவோம். கேட்குற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஃப்ரீ. அது தவிர நீங்கள் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்னா எங்களை கனெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க.